அப்போ காது விரியும், சொல்கிறத கேட்கும். வாயில்லாத ஜீவனுக்கு எங்கிட்டையும் வந்து சொல்லிட்டு தான் போனாங்கன்னு ஒரு மனு கிடைக்கும். அப்போ பசுமாடு வந்து அதனால தான் அந்த காலத்தில் வீட்டில் வந்து கோமாதா பூஜை வழிபாடு ஏன் பண்ணாங்க? பூஜை பண்ணுவாங்க. அப்போ சிவனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஆனால் பசுமாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ அவர் வந்து அந்த இடத்த பூரா பார்த்த இடமெல்லாம் தோஷ நிவர்த்தி ஆகுமா. இது ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து இதை சொன்னோன்னே ஒரு அம்மா கேட்டாங்க, பசுமாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு கிராமங்களில் எல்லா வீட்டுகளையுமே தரையில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பசுமாடு வந்துடும். நாங்கள்லாம் 10வது மாடி 20வது மாடியில் இருக்கோம், நாங்கள் எப்படி லிஃப்ட்டில் பசுமாடை கொண்டு வர முடியும்? சரி, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், தெய்வம்னு ஒன்று வடிச்சிட்டாலே அதுக்கு உயிர் வந்துடும். அதனால் ஒரு பஞ்சலோகத்திலேயோ ஒரு பித்தாளையிலையோ ஒரு காப்பர்லேயோ நீங்கள் புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு செய்ய வேண்டிய மாந்தலையெல்லாம் கட்டி வீட்டு வாசலில் புது தட்டில் வச்சு ஒரு நந்தி வாகனம் ஒன்று புதுசோன்னு நீங்கள் வாங்கி அதுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு அருகம்பில் பிடுங்கி அதை எல்லாம் எடுத்து நீங்கள் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த நந்தியை கையோடு எடுத்து எல்லா வீட்லேயும் கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் காமிச்சிட்டு வந்து நந்தியை குபேர மூலையில் வச்சுருங்கன்னு பசுமாடு அங்கேயே இருக்குன்னு சொன்னால் அதுவே பெரிய பரிகாரமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் 10 அடுக்கு மாடிக்கு போகாது. அப்போ அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா நீங்கள் தோட்டத்தில் இருக்குது பசுமாடு, அவங்க காதில் போய் நீங்கள் சொல்லும் போது அந்த நந்தி தோஷ நிவர்த்தி ஆகுதுங்க. அப்படியா? ஆமாம். பசுமாட்டுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வளமுறோம் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் 19 முறை மட்டும் சுத்திட்டீங்கன்னா 7 ஜென்ம பாவ நிவர்த்தி ஆகும். ஆனால் 19 முறை சுத்தணும். அந்த 19 முறைங்கிறது என்னன்னு யாருக்கு தெரியாது இல்லைங்களா? ஒரு 48ன்னா ஒரு கணக்கு இருக்குது, 108ன்னா கணக்கு இருக்குது. 19 கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வருங்க? 9 1 10 1 வரும். 10 தான். அப்போ 10. இந்த 10ங்கிறது வந்து ரிஷப வாகனம், அதாவது வந்து நந்திக்கு வந்து 19 முறை சுத்துறீங்க. இந்த 19ல் வந்து பசுமாட்டுக்கு ரிஷப ராசியில தான் ரிஷப வாகனம் இருக்குது. அந்த ரிஷப வாகனத்துல சந்திரன் வந்து உச்சமா இருப்பார், சூரியன் வந்து மேசத்துல உச்சமா இருப்பார், சந்திரன் வந்து ரிஷப ராசியில உச்சமா இருப்பார். சந்திரன் திசை எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம். அந்த 10 வருஷம் ஒரு தாயோட கர்ப்பத்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வரதும் 10 மாசம். அதனால 19 முறை சுத்தணும். சொன்ன மாதிரி எங்கெங்கேயோ லிங்க் பண்ணியிருக்கீங்க. எங்கெங்கேயோ லிங்க் பண்ணுது. அப்போ அந்த தாயுடைய அந்த உச்சகட்டத்தினுடைய ரிஷப வாகனத்தில் பசுமாடும் அங்கே உச்சம், அங்கே சந்திரனும் உச்சம். சந்திரன் என்பது தாய். தாய் ஒரு குழந்தை பெற்று அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு சுரபி சுரக்காம தாய்ப்பால் இல்லாமல் போயிட்டா அந்த குழந்தை தத்தளித்து பால் இல்லாமல் மாண்டு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அதே வீட்டில் வந்து ரிஷப வாகனத்தை பசுமாடை வச்சு அங்கே பால் உச்சமாக இருக்கிறனால தான் அந்த ரிஷப வாகனத்துக்கு 19ங்கிறது 10 மாதம். நீங்கள் பசுமாட்டு பால் தான் நாங்கள் வாங்கி ஊற்றுருங்க, என் பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல சொல்கிறாங்கல்லங்க. அப்போ ரிஷபத்தில் தாயும் உச்சமாக இருக்குது, அங்கே ரிஷப வாகனம் மாடும் ரிஷப ராசியில் உச்சமாக இருக்குது. இதுதான் அந்த சீக்ரெட். இதெல்லாம் அங்கே இருக்குதுங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து அந்த 10ங்கிறது வந்து அந்த 19 முறை சுற்றுனீங்கன்னா தாயை சுற்றுன மாதிரிங்க. கூட்டினீங்கன்னா 10 தான் வரும். இப்போ நீங்கள் கடைசி காலத்தில் இப்போ தர்மம் வந்து எவ்வளோ வந்துருச்சுங்க? 10 ரூபாய் இன்றைக்கி போடுற மாதிரி வந்துருச்சு. இந்த 10 ரூபாய் நீங்கள் தர்மம் பண்ணினீங்கன்னா, இந்த 10ங்கிறது தர்மம் பண்ணினீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 10க்கு அடுத்தது. நீங்கள் அடுத்த வரிக்கு தான் நீங்கள் 11ன்னு போக முடியும். ஆனால் 1லேருந்து 10க்குள்ளே தான் அடக்கம். அந்த 9 தான் முடிஞ்சு, திருப்பி என்ன கூட்டிங்கனாலும் 10 தான் வரும். அதனால தான் தாயோட கர்ப்பத்தில் அந்த 10 மாதங்கிறத அன்னைக்கே தாய்க்கு வந்து டைம் வச்சுருக்காங்க. ஆமாம். ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை முழுசாக உருவாகி வெளியே வரக்கு 9 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ள அது வெளியில் வரும். ஆமாம். அப்போது அந்த 360 நாள் தானே ஒரு வருஷங்க. ஆமாம். ஒரு ராசியில் 30 டிகிரி, 12 ராசி இருக்குது. 12 3 36 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில் 10 மாதத்துக்கு 300 நாள் குழந்தை போயிருச்சுனாலும் மீதி 2 மாதம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலே ஏற்கனவே இந்த குழந்தை வந்து அந்த தாய் உருவாகிறதுக்கு 2 மாதம் அவங்க ப்ரிப்பேரில் இருந்து தான் அந்த கரு சுமக்கிறதுக்கு உடம்பு சுமக்குமா. ஆமாங்க, அந்த கரு சுமக்கிறதுக்கு அந்த உடம்பு தயாராக இருக்கிறதுக்கு தான் மீதி அந்த 2 மாதம். அதனால தான் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒரு 3 மாதம் நிச்சயதார்த்தம் தள்ளி வைக்கிறதுக்கு காரணம். அவர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்குது, மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால்
அந்த உடம்பு தயார் நிலை கொண்டு வந்து மாப்பிள்ளைன்னு அவர் கொடை பிடிக்கிறதுக்கு பொண்ணுன்னு அலங்காரம் பண்ணி கொடை பிடிச்சி இவங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு 3 மாதம் தள்ளி வச்சதுக்கு காரணம். அதனால தான் இந்த 360 நாள் வர்றதுக்கு காரணம். ஒரு குழந்தை அப்போவே கருவுரு போயிட்டாலும் பெற்று கொடுக்கணும் இல்லைங்க. கண்டிப்பா. அப்போது பசுமாட்டை 19 முறை சுற்றி பிரதோஷ வழிபாட்டுக்கு போய் பால் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு நேர காலமெல்லாம் கிடையாது. பிரதோஷம் எப்போ வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்களோ உங்கள் ஜாதகத்தை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓ சரி சரி. உங்களுடைய பாதத்தில் இருக்கிற செருப்பை மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல. ஆமாம். எதுனாலே? கால் வலிக்கு, சூடு எதுவும் குத்திடக்கூடாது காலில். இல்லை கால் சூடு எல்லாத்தையும் தாங்கி மறக்காமல் உங்கள் ஞாபகார்த்தமாக செருப்பு போட்டுட்டு எங்கே போனாலும் நம்மளுக்கு எது தீய சக்தி படக்கூடாதுன்னு போட்டு போகிறீங்க. ஆனால் நம்ம போய் கோயிலுக்கு போகிறோம், நம்ம ஜாதகத்தை விட்டு போட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். நம்ம தலையெழுத்து வீட்டில் வச்சுட்டோம், ஆனால் நம்ம சாமி கும்பிட போகிறோம். எங்கே போகிறதா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு முறை ஒரு கருவறையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தோசை நிவர்த்தியாகும். அப்படியா? ஆமாம். எந்த கோவிலுக்கு போகணும்? காலையில் நானே சொல்லியிருக்கிறேங்க, நீங்கள் காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை சூரிய நமஸ்காரத்துக்கிட்ட காமிங்க. அந்த சூரியனுடைய ஒளி உங்கள் ஜாதகத்தோட எழுத்து மேலே பட்டா அந்த பவர் இந்த ஜாதகத்துக்கு கிடச்சா நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் மட்டும் கும்பிடுறீங்க, உங்கள் உடம்புக்கு ஒரு விண்காந்தாலை வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் கிடைக்குது. அப்போ உங்கள் ஜாதகம் வந்து ஒரு பொட்டியில் ஒரு முடங்கி போய் கிடக்குது. இதை காலையில் 48 நாள் இது சூரிய உதயத்தில் காட்டினா அந்த ஆத்மாகாரகன் சூரியன் வந்து நம்மளுக்கு ஒரு புனிதமான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவார். அப்போ இந்த பிரதோஷங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் வரைக்கும் வருதா இல்லைங்களா? ஏன்னா சூரியன சிவன் ராஜாதான் சிவன். அப்போ காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூமாதேவியை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்கு நீங்கள் தொடர்புள்ளவர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு இயற்கையில் 2 பேரும் பாதிக்க மாட்டாங்க. இந்த பூமி மிதிச்சுட்டே போகிறோம், செருப்பு போட்டு நடந்துகிட்டே போகிறோம், டக்குன்னு தட்டிட்டு போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை தொட்டு கும்பிட்டு இருக்கிறோமா? இல்லை. அப்போ அதை பூமாதேவியை நினைக்கும் இல்லைங்களா? ஒரு நாள் நீ எங்கிட்ட வரப்போகிற கடைசி காலத்தில், ஆனால் மேலேருந்து நீ என்னை நினச்சியா? அதனால பூமியில் வாழணுங்கிறதுக்காக பூமாதேவி தொட்டு ஆகாயத்தை பார்த்து தொட்டு கும்பிடணும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாட்டில் அழகாக கல்யாணமாகி 16 செல்வம் பெற்று பெருவாள் வாழ்வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. திருமண தடை நீங்கி எல்லாருக்குமே அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையணும். பெற்றவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஆமாங்கம்மா. இது முடிஞ்சதுனாலே பெற்றவங்களுக்கு வந்து இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்ச போது பெற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே தாய் தகப்பனுக்கு எல்லா மரியாதையும் ஆண்டவன் கொடுத்துருவாங்க. நமக்கு அடுத்து நம்ம பொண்ணையோ பையனையோ பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதா பெற்றவங்களோட கடமை. ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கு. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்.